ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி என்னோடய மீட்டியர் 350 பேக்ரெஸ்ட் சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்காக சேலம் பைக்கர்ஸ் கேஃபே வந்திருக்கோம். இவங்க ஷாப்பில் பைக்கர்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. ஹெல்மெட்ஸ், ரைடிங் கியர்ஸ், பைக்கர்ஸ் க்ளவ், செயின் லூப் அண்ட் கிளீனர், எக்ஸாஸ்ட்டு, அப்புறம் RE கிளாசிக் பேக்ரெஸ்ட்டு, அப்புறம் LED இண்டிகேட்டர்ஸ், மொபைல் ஹோல்டர், R15 லைட்டிங், டெய்ல் லேம்ப் சேஞ்ச், அப்புறம் ஏர் ஃபில்டர், அப்புறம் இவங்ககிட்ட ஆக்ஷன் கேமராஸ் கூட இருக்குது. ஃபிட்டிங்க்கு இவங்க கராஜ்லேயே பண்ணி தருவாங்க ஆன் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பேசிஸில். இப்போ ரீசெண்டாக வந்த ஓலா எலக்ட்ரிக் பைக்ஸ்க்கு சென்டர் ஸ்டாண்ட் அண்ட் சீட் ரெஸ்ட்டும் இங்கே கிடைக்கிது அட் ரீசனபிள் ப்ரைஸில். மீட்டியர் 350 வச்சுருக்கிறவங்களுக்கு பில்லியன் ரைடர் சீட் கம்ஃபர்ட் பற்றி தெரியும். சீட் ரெஸ்ட் போட்டுட்டா அவ்வளோதான். ஓட்டுறவங்க பைக் டேங்க் மேலே ஏறி உட்காந்து தான் போகணும். ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் பேக்ரெஸ்ட் எக்ஸ்டெண்டருக்காக. RE ஷோரூம்ஸில் நிறைய தடவை கேட்டு பார்த்தேன், அவங்க இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்ஸ்டாவில் சேலம் பைக்கர்ஸ் கேஃபேயை காண்டாக்ட் பண்ணேன். வீக்கெண்ட்ஸ் வர சொன்னாங்க. ஸோ சாட்டர்டே ஒரு 11:30க்கு போனேன். பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க 4:30க்கு மேலே வர சொன்னாங்க. அப்புறம் 4:30க்கு போன உடனே ஒரு 15 மினிட்ஸில் டக்குன்னு வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ இத்தனை நாளாக இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. செம்ம ஹாப்பி ஆகிட்டேன். இப்போ நம்ம முருகன் ப்ரோ எப்படி ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பக்காவாக ஃபிட் பண்ணிட்டாங்க. இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு 700 ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஸோ 550 ஃபார் எக்ஸ்டெண்டருக்கு, அப்புறம் நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ்க்கு, அப்புறம் 100 ருபீஸ் வந்து ஃபிட்டிங் சார்ஜ் சேர்த்து 650 கொடுத்துட்டு வந்தேன். ஸோ 50 ருபீஸ் லெஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டைம் கஸ்டமருங்கிறதுனால. இது கரெக்டான சார்ஜாக இல்லையான்னு கரெக்டாக தெரில. இதோட கம்மியாக யாராச்சும் பண்ணாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, இது ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொல்லி இது ரெண்டு ஃபிட் அப்படியே பண்ணிடுவேன். அது முன்னாடி பின்னாடியெல்லாம் போகாதுங்க. இல்லை அது போதும், அதான் இங்கே டைட் வச்சு கொடுத்துருவோம். சரி ஓகே. இது ரெண்டு டைட் வச்சுட்டா அது நவரும். சரி. அந்த ரோல் முன்னாடி ஓஹோ. இல்லை சைடில் எடுத்துட்டு போட்டோம். அப்புறம் வண்டி இடைக்கடைக்கு போயிடும். ஃபுல் டைட் வச்சுருங்க வச்சுக்கோங்க. சொல்லி பார்த்துக்கலாம். சரி சரி.
இல்லை இங்கே போல்ட்டு போட்டால் இங்கே சீட் கொடுக்காது, பின்னாடி மட்டும் தான் அவங்க ராக்கு. அப்படியா? இப்போ பாருங்கள், இது எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ரைடிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பில்லனுக்கும் வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிது. சைடாக விமென்ஸ் யாராச்சும் உட்காரவங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சீட்டிங் கிடைக்கிது. ஸோ நீங்களும் இங்கே விசிட் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீட்டியார் 350 வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையில் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.